ஜானகி அம்மா காலமாயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாரையுமே இப்போது மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் ஜானகி அம்மாவோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ஜானகி அம்மாவோட ஆளுமை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா 48,000 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்காங்க. அதுவும் பல்வேறு மொழிகளில் பாடியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச அந்த குரல் வளம் அப்படிங்கிறது உண்மையிலேயே கடவுள் கொடுத்த பரிசு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் வயசாக ஆக அந்த குரலும் மாறும். அந்த குரலோட அந்த பவர், அந்த தன்மை எல்லாமே மாறும். பட் இவங்களுக்கு அந்த குரல் அப்படியே இருக்கும். ஆரம்பத்தில் எப்படி பாட்டு பாடினாங்களோ அதே மாதிரி தான் கடைசி வரையும் பாடுவாங்க. உண்மையிலேயே அவங்கள மாதிரி ஒரு பின்னணி பாடகியை இந்தியாவிலேயே வேறு யாரும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான குரல் வளம். மீண்டும் அவங்க பாட்டை கேட்க முடியாது அப்படின்னு நினைக்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்குது. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் அவரோட இரங்கல் பதிவை இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய தேனமுத குரலால் தலைமுறை தலைமுறையாக மக்களை மகிழ்வித்த ஜானகி அம்மா அவர்களின் ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க. தலைவரோட ரசிகர்கள் சார்பாகவும் ஜானகி அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்வோம்.